புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு தொடங்கிய சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டுகள் பழமையான தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து புதுச்சேரி கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்தார். மேலும் சரியாக 12:01 மணிக்கு பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முன்னதாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்குத்தந்தை பச்சையப்பனுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது மட்டுமன்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. குறிப்பாக ரயில் நிலையம் எதிரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து தேவாலயங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.